ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேப்பா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நர்சரி போயிட்டு செடி வைக்கிறோம் 4 தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நான் தொட்டியெல்லாம் வாங்கிட்டேன், இந்த ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். சரிங்களா, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செடியா வச்சு பார்ப்போம். ஏன்னா நான் 2-3 பிளான்ட் வச்சு நமக்கு வரல. அது என்னன்னா வென்டிலேஷன் வரணும், வெளிச்சம் விழுகணும், சன்லைட் படணும் அப்படின்னாங்க. ஆனாலுமே அதெல்லாம் செத்து போச்சு. 3 பிளான்ட் வாங்கிட்டு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அதனால இன்னைக்கு போயிட்டு நர்சரியில போட்டு அவங்க கையாலேயே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு சின்ன சின்ன ஒரு செடியெல்லாம் இருக்குல்ல, ஈஸியாக வளரக்கூடிய மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற செடியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கீரை வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த கீரை வைக்கிறதுக்கு உண்டான பேகு, மண், கீரை, விதை எல்லாமே வாங்கிட்டு வர போகிறோம். எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடி வச்சு நம்ம செடியெல்லாம் எவ்வளோ அழகாக பூக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வரும்போது பூக்கு தான் வாங்கிட்டு வருவோம். ஓகேவா, அதான் நானும் யோசிச்சேன், என்னடா இது, அது ஒரு நாள்ல இப்படி பூக்கும். ஆக்சுவலி அதை எடுத்துன்னு வந்து வச்சா நாளைக்கு பட்ரோஸ் வந்துடும். அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க இந்த வீடியோ தான் போகுது. கலர் கலரா வாங்கி வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. இது ஆக்சுவலி நான் பேபிமா சொல்லிச்சே நான் கூட அசிங்கமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு மூவில பார்த்தேன், அழகா ஒரு பால்கனில நம்ம வீடு மாதிரி ஒரு பால்கனி, கிளாஸ் வச்சு பால்கனில இப்படி தொங்க விட்டுருக்காங்க. ஆமா, இதுல டேபிள் ரோஸ் வைக்கணும். உள் பக்கம் தொங்க விட்டுருந்தாங்களா, வெளி பக்கம் தான் தொங்க விடுவாங்க. உள் பக்கமும் தொங்க விடலாம். உள் பக்கம் தொங்க விட்டா செடி வளர்ந்த பின்னாடி இப்ப வெளியில எடுத்து விடணும். வெறும் செடி மட்டும் தெரியும். அந்த மாதிரி தொங்க விட்டு இருந்தது, நல்லா தான் இருந்தது. பார்த்தேன் அந்த மூவில உள்ள தொங்க விட்டு இருந்தாங்களா வெளில தொங்க விட்டு இருந்தாங்களா தெரியல. நம்ம மேல பக்கோலா ஏரியால 4, இந்த சைட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனில 4 நாள் வச்சா நல்லாதான் இருக்கும். அப்பதான் அந்த டேபிள் ரோஸ் தானே வைக்கிறோம். அது மெயின்டெனன்ஸ் கம்மி. காலையில பூக்கும், சாயந்தரம் சின்ன சின்னதா வரும். அந்த பட் ரோஸ் வேற, டேபிள் ரோஸ் வேற, ரெண்டும் ஒண்ணுதான். கலர் கலரா இருக்கும் டேபிள் ரோஸ். இது எதுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து கீழ இங்க பின்னாடி வைக்கிறதுக்கு. பின்னாடி தொட்டி வச்சு நம்ம அந்த நான் இப்ப ஃபர்ஸ்ட் இதுல என்ன விதைக்க போறேன்னா புதினா கீரை. எதுல இந்த ஸ்டாண்ட் வச்சு ஸ்டாண்ட் மேல ஒரு 4 பேக் வாங்கிட்டு போறோம். 4 பேக் பத்துமா? 4 பேக்ல 3 பேக் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பேக் ஒரு இதுல வச்சு முதல்ல புதினா கீரையெல்லாம் வளர்த்த போறேன். பின்னாடி அது வளருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளால முடியலையா அப்படின்ட்டு செக் பண்ணுவேன். என்ன முடியலையா, செடி வளருதா வரலையா என் கைக்குன்னு பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க தெரியுமா. இப்ப மழை காலம் வரப்போகுது, அதுக்கு வந்து காய்கறி தான் வராதுன்னாங்க. காய்கறி ஆடி மாசத்துல தான், அடுத்த மாசம் தான் போடணும் அப்படின்னாங்க. சரியா, இப்ப விதைச்சா இதுக்கப்புறம் தான் வந்து பூக்கும் காய்க்கும்னு. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு தேவையானது கீரை வகைகள், புதினா அந்த மாதிரி போட்டுக்கலான்னு பாக்குறேன். அது என்ன வருதா வரலையான்ட்டு. இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டியா? ஒரு ஸ்டாண்டுக்கு எவ்வளவு 2 பேக் வைக்கலாமா? சின்ன பேக் 2 வைக்கலாம். பெரிய பேக்னா ஒரு பேக் தான் வைக்க முடியும். என்கிட்ட என்ன சொன்னேன், இப்போ என்ன பேசினீங்க பாரு நீ. 3 பேக் தான் நான் அப்படியே மண்ணு கொட்டி வாங்கிட்டு வந்துருவேன். 3 பேக் என்ன, ஒரு பேக் 3000 ரூபா. அது இல்ல, இந்த பேக் கம்மி. பேக் 150 ரூபா 100 ரூபா. இப்ப மண்ணு தான் வாங்கணும். மண்ணு 2 மூட்டை வாங்கணும். 2 மூட்டைக்கு எவ்வளவு? 300 ரூபாயா? ஒரு மூட்டை 150 ரூபா சொன்னாங்களா? அவங்க கிட்டயே எல்லாத்தையும் வாங்கி அதை எடுத்து வைப்பா. அதெல்லாம் போச்சுன்னா தேவைப்படும். இது ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். சரி போயிட்டலாமா? நான் சாப்பிட்டு வரேன். இதெல்லாம் கையோட தூக்கி போயிடலாம். ஆமா, எல்லாத்தையும் தூக்கி இதுல மண்ணு கொட்டி இதுல செடி நட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம மாட்டி விட்டுறலாம். பண்ணி தருவாங்களா? பண்ணி தருவாங்க. அவங்க அதுக்கு தானே கடை வச்சுக்கிறாங்க. நர்சரி அதுக்கு தான் வச்சுக்கிறாங்க. நம்ம என்ன கேக்குறோமோ அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அது சரி, அது நம்மளோட இதுல பேக்ல கொடுத்து நீ எடுத்து போய் பண்ணிக்கோன்னு சொல்ல மாட்டாங்களா? சரி, அப்படி கூட சொல்லிட்டா கூட ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்து மண் இதுல போட்டு செடி நம்மளே நட்டுக்கலாம். செடி சின்ன சின்ன செடி கப்புல கொடுப்பாங்க, அப்படி போட்டு நம்மளே நட்டுக்கலாம். இல்லன்னா சரி பாருங்க, ஆர்டிபிஷியல் செடி நட்டு வச்சுக்கிற பாரு. நல்லாதான் இருக்கு. நல்லாதானே இருக்கு. நல்லாதான் இருக்கு. இப்ப பாக்கும்போது நல்லாதான் இருக்குது இல்ல, ஆர்டிபிஷியல் செடி வச்சவனே. இன்னைக்கு கலர் கலரா பூலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து வந்துட்டோம். இன்னைக்கு கலர் கலரா பூ எல்லாத்தையும் வைக்கணும். அவங்க இது 20 ரூபாயாமாப்பா ஒண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே, அதனால எடுக்க வந்தேன். கலர் கலரா சூஸ் பண்ணு. கலர் என்னென்ன கலர் வேணும்னாங்க. இது இருக்குது, எடுக்க போறேன். பிங்க், ரெட்டு, ஆரஞ்சு, இது டார்க் பிங்க் இருந்தது. அந்த பிங்க்
ஆனா நம்ம வைக்கிறது மிக்ஸ் பண்ணி வைங்க. ஒரே தொட்டியில கலர் கலரா பூக்கணும். 3 கலர் வைக்கணும்ன்றியா? ஆமா 4 கலர் வை, இல்ல 5 கலர் கூட வை. 3 கலர் தான் இருக்கு. ஒயிட் இருக்கா, ரோஸ் இருக்கா, ரெட் இருக்கா, இதோ பாரு ஆரஞ்சு இருக்கு பாரு. அதான் எடுத்துட்டேனே, ஆரஞ்சு எடுத்துட்டேனே. ஆரஞ்சு எடுத்துட்டியா? அப்புறம் அது ஒன்று இருக்கு பாரு. இது ஏதோ லைட் கலர் இருக்கா கிடக்குது. இது என்ன கலர்? அதுதான் ஆரஞ்சு. அப்புறம் டார்க் ரெட்லாம் இருக்குமேப்பா. அத நானும் பார்க்கறேன்ப்பா. அதோ இருக்கு பாரு டார்க் ரெட். ஆனா அடிக்கிற வெயில்ல எல்லாம் சுருண்டு கிடக்குதுப்பா. ஓ, இதெல்லாம் ஒரே கலர் தானா? இல்லப்பா, ரெட் தோ இருக்கு பாரு. முருங்கை மரம் வேணுமா? முருங்கை முருங்கை மரம் வேணும்தான், ஆனா வேணாம். பூச்சி வந்துரும்ல. பா கிறிஸ்மஸ் ட்ரீப்பா. அப்புறமா வாங்கிக்கலாம். இந்த வாட்டி கிறிஸ்மஸ் நம்ம புது வீட்டுல கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த ட்ரீயே வாங்கி வைப்போம். ஆமா, ஃப்ரண்ட்ல நம்ம இதுல கார் பார்க்கிங் ஏரியாலே வைப்போம். அங்கேயே தான் ஃபுல்லா வாங்கி வைக்கணும். அதுல லைட் செட் பண்ணி அழகா வைக்கணும். இப்போ இதுல எல்லாத்தையும் வச்சு தரேன்ட்டாங்களா? ஆமா, 4 தொட்டில 4 கலர் வச்சுக்கலான்னு பார்த்தேன். இப்போ இது 2 ஆயிடுச்சா. ஒரே கலர்ல இங்க 2 இருக்க மாதிரி. இது என்ன பண்ணுது, இதை வச்சு ஒயிட் விட்டுடலாம். என்னப்பா பாத்துனுக்குறா? நம்ம வாங்கின மாதிரி இருமுல 3 பை எடுத்து வைக்கிறேன்ப்பா. ஓகே. பிவிசில எவ்வளவு வருதுங்க இந்த ஸ்டாண்டு? பிவிசி ஸ்டாண்ட் நமக்கு இல்லம்மா. இல்லையா? இது வச்சா என்ன ஆகும்னா, டைல்ஸ் மேல வைக்கும்போது என்ன, தண்ணி ஊத்தி துருப்பிடிச்சு அப்படியே அந்த கரையா வந்துடும். அப்ப இது வேணும். அது சைக்கிள்லாம் அப்படிதான். இதெல்லாம் வீட்டுக்குள்ள வைக்கிறது, பால்கனியில வைக்கிறது. பால்கனியில இந்த மாதிரி வச்சுட்டோம்னா, இங்க ஒரு செடி, இங்க ஒரு செடி, இங்க ஒரு செடின்னு இப்படி வரும் மாதிரி. பர்கோலா ஏரியால வைக்கலாம். பர்கோலால வைக்கிறதான பால்கனியில வைக்கிறது. பர்கோலா எல்லாம் வேற மாதிரி வைக்கணும். டிசம்பர் பூ வேணுமா உனக்கு? இது முல்லை, இது எனக்கு அந்த ஜாதி தான் வேணும். டிசம்பர் பூ வை. டிசம்பர் மாசம் தான் பூக்கும். அப்படியா? நான் பூ தான் டிசம்பர் நினைச்சேன். இந்த டிசம்பர் பூ டிசம்பர் மாசம் தான் பூக்கும்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது என்ன வாங்கலாம்? கருவேப்பிலை ஒரு செடி வைக்கணும். கருவேப்பிலை வைப்பா, யூஸ் தான். கூப்பிடுவாங்க, எடுத்துன்னு வா. இப்போ கருவேப்பிலை எடுப்பா. ஏன் பச்சையா இல்லாம எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது? அப்ப நம்ம வீட்டுல வச்சாலும் அது மாதிரி தானே இருக்கும். என்ன பூலாம் வருது அதுல? கருவேப்பிலை ஸ்மெல் வருதா பாரு. வேற ஏதோ வந்து தூக்கின்னு கருவேப்பிலைன்னாத செடி ஏன்பா பிக்கிற அப்படி? ஸ்மெல்லுன்னா அப்படியே தூக்கி அப்படியே மோந்து பாரு. கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ், பக்கா கருவேப்பிலை. அது எடு, நம்ம கிள்ளிட்டோம், அதனால அதை நம்ம தான் எடுத்துன்னு போய் வளர்க்கணும். இப்போ நான் உனக்கு 4 காய்கறி வாங்கி கொடுத்துக்கிறேன், கரெக்டா? குடும்பத்து பையன்களையா கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை விதை பார்க்க சொன்னாங்க. கீரை விதை வேணும். என்ன கீரை வேணும் உனக்கு? பொன்னாங்கண்ணி கீரையா, சிறுகீரையா, அரைக்கீரையா, முளைக்கீரையா? முளைக்கீரை. அதுக்கப்புறம் வந்து அந்த இதுப்பா ஒண்ணு செங்குட்டி கீரையா என்னமோ செய்வியா? மணத்தக்காளி கீரை. மந்தக்காளி கீரை வாங்க. பா நீ அரைக்கீரை சிறுகீரை மட்டும் எடுப்பா. உனக்கு தெரியாத கீரையெல்லாம் எடுக்காத. பாலக்கீரை இதுவா? அதெல்லாம் வேணாம்ப்பா. அப்பா நீ அரைக்கீரை சிறுகீரை மட்டும் எடுப்பா. அதுதான் எவ்வளவு நாள் ஆகும் அது வளர்றதுக்கு? ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ 1 வாரம்ப்பா. அடுத்த வாரம் நீ கீரை குழம்பு வச்சிடலாம். எப்படி காலையில ஒரு வேளை தண்ணி ஊத்த சொல்றாங்க. ஓவரா வெயில் அடிச்சது, கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா தண்ணி தெளிக்க மட்டும் சொல்றாங்க சாயந்தரத்துல. இது உன் வேலை சரியா? காலையிலயும் சாயந்தரம் ஒழுங்கா தண்ணி ஊத்துற. மீன் இப்படி போடுற மாதிரி அள்ளி எல்லாம் போடக்கூடாது, புரியுதா? இப்படி சொல்லியே முக்காவாசி வேலை நான் தான் செய்யறேன். சமைக்கிற வேலை மட்டும் தான் நீ செய்யற. எஸ், அதுவே ஜாஸ்தி தான். வாங்க போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை வகையான கீரைப்பா வாங்கின? 6 வகையான கீரை பிளஸ் புதினா 1. 6 வகையான கீரை. இனிமேல்ட்டு இன்னும் 2 வீக்ஸ்ல ஃபுல் கீரை தான் அறுவடை.
ஒழுங்கா தண்ணி ஊத்தாது காலையில ஏஞ்சி. ஆனா பண்ற வேலையெல்லாம் பாருங்க. அதான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்ல. ஓகே, எல்லாம் ரோஸ்ட்ல இருந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நம்ம வீட்டுல போய் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன கத்திரிக்காவா? கத்திரிக்காய் என்ன பெங்களூர் கத்திரிக்காவா தமிழ்நாட்டு கத்திரிக்காய்? அதெல்லாம் தெரியலையே. உஜாலா கத்திரிக்காவா? அது என்னன்னு தெரியல. மொத்தத்துல கத்திரிக்காய், அதாவது ஹைபிரிட் கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் கிடையாது. ஓ அப்படியா? இது லேடிஸ் ஃபிங்கர். தக்காளி, டொமேட்டோ. ஓடு மார்க் போட்ட வளர்ந்துரும். வளர்ந்து அப்படியே உங்களுக்கு பெரிய அக்ரிகல்ச்சர் தோட்டமா நிற்கும் அந்த ஏரியாவே. இது பண்ணிடுவ, குழம்பு வச்சிருவ நீ புடுங்கி. குழம்பு நீ தான் வைப்ப, நான் வேணா புடுங்கி தருவேன். ஓகே, எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எல்லாத்தையும் இந்த குண்டு குழியில இறங்காம வண்டி ஓட்டு போனோம் பாயிலாம் கவுந்து கும்பிட்டுருப்பா. ஆமா, அதுதான் பாத்துன்னு இருக்கேன். நான் வேணா பின்னாடி உட்காந்து புடிச்சுக்கிட்டா? பேசாம நீ இப்படியே உட்காந்துக்கோ. இந்த 4 இது இதெல்லாம் கீழே விழுந்துருவாங்கல்ல. சேஃப்டி பண்றாராம். இரு, ஆடாம ஷேக் ஆகாம கொடுப்பாரு. பல நாள் கனவுப்பா. எனக்கே கனவுதான். சொந்த வீடு, இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு பார்க்கணுன்றது எனக்கே கனவுதான். சரி, இதை வச்சு வளர்த்தி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வச்சு நம்மளால பராமரிக்க முடியல. அப்பெல்லாம் நம்ம பராமரிக்க அங்க இல்ல, இப்ப பராமரிக்கிறதுக்கு இங்க இருக்கிறோம். அதனால இப்ப கொஞ்சம் எல்லாம் வளரும். பண்ற என் செடி பத்தி அப்படி வச்சிருக்கேன்ட்டு இன்னும் கூட இங்க 2-3 செடி இப்படி வைக்கலாம். அவ்வளவுதான். இது ஸ்டாண்ட்ல வைக்கலையா? இது வேற ஸ்டாண்ட் தான் வாங்கி வரணும். இல்ல இதே ஸ்டாண்ட்ல கூட வைக்கலாம். ஆனா இந்த ஸ்டாண்ட்ல வச்சா ஒண்ணு தானே வைக்க முடியும். எனக்கு கொஞ்சம் லென்த்தா இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டாண்ட் வெயிட் தாங்காது. அதெல்லாம் சம வெயிட் வச்சிருக்காங்க, பார்த்தேன். இது சம வெயிட்டா இருக்குதுப்பா. இதெல்லாம் பார்த்தேன். என்ன செடி வச்சுக்கிற? போதும் தண்ணி. அப்படி ஊத்தக்கூடாது. இப்போதைக்கு கொஞ்சம் நிறைய ஊத்தணும்ல. இது வச்சு ஊத்திடுப்பா. இது எடுத்துன்னு வந்தோம்ல பாரு. இந்த ஏரியாவே அசிங்கமாக்க போற. இப்போதைக்கு தண்ணி நிறைய ஊத்தணும்ல. இப்பதானே மண்ணு கொட்டிச்சிருக்காங்க. அது என்ன செடி? இது வந்து மிளகா மட்டும் இல்லைன்ட்டாங்க. இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால ஆனா நாத்தம் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எருவு சேர்த்துருக்காங்க, மாட்டு சாணம் சேர்த்துருக்காங்க. இதுல ஒரே நாத்த அடிச்சு நின்றுது காரே. தண்ணியே சுடுது. இந்த செடியே பாரு நவுத்தி விட்ட நீனு. இது என்ன செடியா? அது என்ன செடி? ஒண்ணு கருவேப்பிலை. கருவேப்பிலையாது? சரியா, இது கருவேப்பிலை. இது வந்து கத்திரிக்காய். இது வெண்டைக்காய் விட்டே இருக்குது. இதுல எங்க இருக்குது? வெண்டைக்காய் விட்டே இருக்கு. இங்க இருக்குது பாரு. ஓஹோ, பூ வச்சிருக்குது. இதுலயும் பூ வச்சிருக்கு, தக்காளிலையும் பூ வச்சிருக்கு. ஓ, தக்காளி இன்னும் 1 வீக்ல தக்காளி வந்துடும். ஆமா, இப்ப ஆடி மாசம் வச்சாதான் வரும்னாருல. அதனால சரி, கொஞ்சம் தண்ணி சில்லுன்னு ஆகட்டும். தண்ணி ஊற்றிருக்கேன், சூடா இருக்கு. கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும். அந்த விதை இதுல தண்ணி ஊற்றி விடணும். இதெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு தான். ஓ, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணுமா? உடனே ஒழுகிட்டு போயிடும். சரி, ஓகே. பாரு ஒழுகுது. தண்ணி தெளிக்கணும். என்னப்பா பேக் இப்படி கீஞ்சி இப்படி ஒழுகுது? ஓகே, அடுத்தது அந்த குட்டியெல்லாம் எடுத்துன்னு போய் வைக்கணும். வா போலாம். இன்னும் 2-3 இதுக்கெல்லாம் போடவே இல்லையே நம்ம. அது மண்ணு கொட்டி போடணும்பா. நம்ம ஏய், விதைக்கணும்ல. அது விதைக்கிறது அப்புறம் இதுவாகட்டும். முதல்ல பட்ரோஸ். ஆமாம், பட்ரோஸ்லாம் எடுத்துன்னு போய் மேலே வச்சுட்டு வந்துடுவோம். அதான் ஒயிட்டு
ரோஸு ஆரஞ்சுன்னு இருக்குது இல்லை பரவாயில்ல விடு, அது வளர்ந்து முளைச்ச உடனே பார்த்துக்கலாம். ஆமாம் வெயிட்டு தாங்காம. ஏய் அந்த பக்கம் வச்சு மண்டையில் உழறதுக்காப்பா இப்போ கிளாஸ் தண்ணி ஊற்றினா அந்த பக்கம் வலிஞ்சு நாசம் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? இந்த ஏரியாலாம் நான் இதுவாகிடும். ஆனால் ஆக்சுவலாக இப்படி தான் தொங்க விடுவாங்கல்ல, வீடியோவில் தான் இமேஜ் பாரு. ஆமாம் அப்படி தான் தொங்க விடுவாங்க. அவன் தண்ணி சொட்டி சொட்டி இதெல்லாம் அசிங்க ஆயிடுமே. தேவையில்லாத வேலையும் வருது. எப்படி வேறு தூத்துது பாரு. இல்லைன்னா இப்படி இப்படி திருப்பி வச்சிடலாமா? எப்படி இப்படி இதை தட்டி விடிச்சோம்னா கீழே விழுந்துருமே. கீழே விழும். ஆமாம். பயங்கர வெயிட் பண்ணுது. ஆமாம் பாரு. இதுதான் கரெக்ட். சரி இப்படி வச்சுக்கலாமா? நம்ம பர்கோலாலே வச்சிடலாமா நாளைத்தையும்? அதை கொண்டு வச்சுக்கலான்றியா? இதுதான் தேவையில்லாத வேலையை பார்க்கக்கூடாது. இப்போதைக்கு இது இப்படியே தொங்கி நிற்கட்டுமா? கீழே விழுந்தா கூட இப்படியே விழுகட்டுமா? இங்கே இந்த இடமே ஃபுல்லாக வீணாக போயிடும்ப்பா. பர்கோலாலே கொண்டு வச்சுக்கலாம். ம் இங்கே வேலைக்கு ஏதாவது ஐடியா பண்ணுவோம். ஆனால் இங்கே வச்சா அழகா இருக்குமே. அழகா இருக்கும். ஆனால் அந்த ஏரியாவே அந்த இடம் ஃபுல்லாகவே நாசமாயிடும். என்னப்பா பண்ணுற? அது பிளாஸ்டிக் தட்டு வச்சு வச்சு அதான் இந்த தட்டு வாங்கிட்டு வரக்கா. பிளாஸ்டிக் தட்டு வை. பாரு அதுக்குள்ளே செவுத்துல அடிக்கிற நீ தண்ணி ஊற்றும் போது. பிளாஸ்டிக் தட்டு வாங்கி வச்சுதான் மேலே வைக்கணும். இது தின்னர் வாசம் அடிக்குது. அது அங்கே கலக்கி வச்சிருக்காங்க. நிறச்சு குத்துக்கு இருப்பா மண்ணை. இவ்வளோதான் மண்ணு இல்லை, அவ்வளோ மண்ணு நிறச்சு குத்துக்கிறாரு. பா நீ இப்போ செவுத்தெல்லாம் வீணடிக்காதப்பா. அதுக்கு தான் செடியாவே கூடாது, கிளிக்கும். செவுத்துலலாம் பட்டதுன்னா போவாது. செவுத்துல அப்படியே அந்த கரை அப்படியே நிற்கும். பாரு இன்னும் படல, ஆனால் படும்ல. இது நாளை இங்கே வச்சுட்டு அது நாளை கீழே வைப்போம். அப்புறமா சாயந்தரம் எங்கேயாவது போனோம்னா பிளேட் வாங்கிட்டு வந்துட்டு 8 பிளேட் வாங்கிட்டு வந்துருவோம். வச்சா அதுக்கு மேலே இதை வச்சு விட்டுருவோம். இங்கே மேலே வச்சுட்டோம்னா பிளாஸ்டிக் பிளேட்டு. ஓகே அதெல்லாம் நிறைய விற்கிது. கையோட போய் வாங்கிட்டு வந்துடலாம் சாயந்தரம். அப்பதான் இங்கே மேலே வைக்கணும். அங்கே பேர் அதுக்குள்ளே இதுலலாம் தெளிக்கிற போதுமா? சாணி எருவு எல்லாம் கலந்தது போட்டு மொழுவணும். இது வேற மாதிரி இருக்குது. எல்லாம் அதுல இருந்தா எடுத்து ஊத்தானுங்க. இல்லையா இது பேக் பண்ணி வச்சிருந்தது. அதுல தான் ஓவர் சாணி நாத்தம் வச்சுது. இது இருக்கே இப்ப இவ்வளவு சூடு கருமோ, மண்ணே இவ்வளவு சூடா இருக்குது. வெயில் என்ன அது எதை போட போற நீ? என்னது மண்ணு கொட்டிட்டு என்ன கீரை? ஆள் கீரை. இதை அல்றதுக்கே உனக்கு சூடு மாதிரி எப்படி மண்ணு சூடா இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் கொட்டுப்பா. இது கடைசியா போட்டுக்கலாம். எல்லாம் முதல்ல பேக் ஃபில் பண்ணலாம். இங்க பயங்கரமா மழை வரா மாதிரி. நான் கார்டனிங் பண்றது இந்த இருட்டினரி கார்டனிங் பண்றது மழைக்கு கூட பொறுக்கல போலியே. ஏன் இப்போ வச்ச அன்னைக்கு இப்போ நாளைக்கு மழை காத்துலாம் அடிச்சதுன்னா என்ன ஆகும் அந்த செடிங்கெல்லாம்? என்ன ஆகாது, இருந்தாலும் மழை பெய்யுது சொல்லுவாங்களேப்பா. என்னது இது கூட ஒரு தெரப்பி தான்ப்பா. என்ன தெரப்பி? மைண்ட் ரிலாக்ஸிங் தெரப்பி. கார்டனிங் பண்றது கூட எக்ஸசைஸ். அது இப்படி சாணி மாதிரி உட்காந்துட்டே பண்ணக்கூடாது. இப்பதானப்பா விதைக்கவே செய்யறோம், விதைச்சு முடிக்கணும்ல. அறுவடை காலம் இதுக்கு எத்தனை நாள்? கீரைக்கெல்லாம் கம்மி தான். கீரைக்கெல்லாம் 1 வாரம் 10 நாள் 15 நாள் பொரிக்கிறோம், குழம்புல போடுறோம், சாப்பிடுறோம்.
வெந்தயக்கீரை வந்துரும் நீ சொன்ன மாதிரி டைம்ல. சரியும் வந்துரும். நல்லா முளைக்கணும். மணத்தக்காளி விதைதான் இல்லன்ட்டாங்க. அதுக்குதான்ப்பா ஒரு பாட்டே வாங்கி வரல நான். பண்றதுக்கே உனக்கு முதுகு வலிக்குது, கால் வலிக்குதுன்ற இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு என் உசுரை எடுப்ப. இதுல ஊத்து, அதெல்லாம் செய்யி அப்படின்ட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்தே என்ன வேலை வாங்கின்னு இருப்ப. இதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்து கொண்டு வந்து வச்சே நமக்கு இப்படின்னா மொத்த வேலையை நம்மளே செஞ்சிருந்தா அது தூக்கின்னு வரதுக்குள்ளே பெண்டு நின்றுச்சு எனக்கு. வெற்றி வெற்றி நல்லா சகுனம்ப்பா. மழை வருது. மழை வந்தா நல்ல சகுனமா? ஆமா போதும், அது கூத்திட்டேன். விதைலாம் இருக்கு. நீ முதல்ல தண்ணி ஊற்றி விடு கொஞ்சம் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக இது முடிச்சாச்சு பாருங்க. அப்படியே வரிசையாக வச்சுட்டேனா. இன்னும் இந்த பக்கம் இடம் இருக்கு, ஆனால் இந்த பக்கம் வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த பக்கம் ஏப்பா இதுக்கே மூச்சு திணறுது. இல்ல இன்னும் மாவுன்ற பாரு. கொஞ்சம் இது இருக்கு, ஒரு பை மட்டும் வாங்கிட்டு வந்து மிளகா மட்டும் போட்டு விட்டோன்னு ஏன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என் வேலை. மண்ணு இருக்குது சரியா, மிளகா மட்டும் ஒண்ணு போட்டு விட்டுலாம்ப்பா. அதுக்கப்புறம் அவ்வளவுதான்ப்பா என் ஆசை. இத உருப்படி பண்ணிட்டேன்னு வையேன், அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடுவேன்றல. ஆமா ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சரி வா வா, தண்ணி ஊத்து. அப்படியே சொப்பலாங்க மாதிரி நடந்து வந்து நிற்பிய. அப்புறம் வேணும்னா கொஞ்சம் மண்ணு கூட போட்டுக்கலாம். போதும் 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 போதும். வா, மழை வந்துச்சு. விதை போடலாம் வா. மழை வந்துச்சு. இப்ப பாரு, இந்த இதுல தண்ணியே இல்ல பாரு, பாதிதான் ஊத்திருக்க பாரு. மழை கொட்டிடுச்சிங்க, வந்து பாரு. மழை வருது இல்ல, அப்புறம் இதுல கொஞ்சம் ஊத்தி விட, அவ்வளவுதான். அதுவே தண்ணி ஓரம் 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 ஓரம். ஆரம்பிச்சு. ஆமா, இடிக்குது, மழை பெய்யுது. வா, அதுக்கப்புறம் வந்து இது சீட் போட்டுக்கலாம். விதைய செடியை நான் போய் புதினா வெத்துன்னு போய் குத்தி விடலான்னு பார்த்தேன்ப்பா. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. புதினா விதைய போட வேண்டியது தானே? புதினா விதை போடக்கூடாது. இந்த புதினா இருக்குல்ல நம்ம வீட்டுல, இதெல்லாம் வேரோட தான் இருக்கும். ஓஹோ, அப்படியே நட்டு. இது எத்தனை நாளா ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்குதோ? இது நட்டு வச்சா முளைச்சிரும். எங்க ஏரியால செம்ம மழை அடிச்சு ஊத்துது. நல்ல மழை. ஒரு 15 மினிட்ஸா ஸ்லோவா இருக்கு. இது பாருங்க எப்படி பேபிமா வந்து புதினா நாத்து ரெடி பண்ணிச்சு. நாத்து நடப்புது. நாங்க இது மாதிரி பெரியமால என்ன பண்ணோம்னா, இப்படி 4 பிச்சுட்டு இப்படி கொண்டு நட்ட வைக்கும்பா. அது அப்படியே படர்ந்த அது ஒரு காடு மாதிரி ஆயிடும். ரசா பிடிக்க பண்ணுவாங்க. நான் எங்க அப்பா எல்லாம் விதைச்சிருக்குது. இப்ப நானும் விதைக்க போறேன். சரி வா, விதைக்கலாம். இப்படியே அங்க படிக்கட்டுலயே நின்னு ஓரமா அப்படி நட்டு. மழையில வைக்க கூடாதா? என்னப்பா பண்ற? உன் புதினா செடி இனாகிரேட் பண்றியா? விதைக்கிறது நல்லா உள்ள தள்ளனியா? நல்லாவே உள்ள தள்ளனா மாதிரி தெரியலையா? என்னப்பா மழை வந்து எல்லா காரியமும் கெட்டுச்சு சரியா. அதனால சரி, இப்போ நைட்டு மழை பெஞ்சதுன்னா பையில ஆரம்பிச்சுன்னா ஒன்னும் ஆகாது. இது வந்து அரைக்கீரை சரியா. இவ்வளவுதான் வேணாம், கொஞ்சமா போட்டு. இல்லப்பா நிறைய போடுப்பா. நிறைய முளைக்கும்பா, போதும். நிறைய முளைச்சாதானே கீரை நிறைய எடுக்க முடியும், அறுவடை பண்ண முடியும். சரி போடு எல்லாத்தையும். அதுக்கு எதுக்கு போடுறாங்க? போடக்கூடாது, கொச கொசன்னு முளைச்சிரும். அப்படிலாம் போடக்கூடாது. இது அரைக்கீரை போதும். அடுத்தது சிறுகீரை. அப்ப இது எப்படிப்பா நம்மளுக்கு வரும்? அந்த ஒவ்வொரு விதைக்கும் ஒரு கீரை முளைக்குமா? ஆமா, இதெல்லாம் கடுகு மாதிரி இருக்குப்பா. இது இவ்வளவு போடுறதே ஜாஸ்தி தான். அப்படி எல்லாம் போடவே கூடாது. இது லைட்டா போட்டு விடுறேன். பைத்தியம். ஏய், இது பொத்த பாக்கெட் போட்டா கொச கொசன்னு வளரும்பா. இடம் வேணாவா? அப்புறம் எப்படி நம்மளுக்கு 3 பேர் சாப்பிடறதுக்கு வரும்? அதெல்லாம் வரும் சரியா. இது வந்து இது சிறுகீரை சரியா. இது வந்து முளைக்கீரை.
நம்ம நேரம் பாரு. எப்படி ஆயிடுச்சு இப்படி. விதைக்கணும் வரும்போதுதான் மழை வரும், இடி இடிக்கும், புயல் வரும். இத்தினோன்று 4 பேக்ல வைக்கிற உனக்கே அப்படி இருக்குதுன்னு அக்ரிகல்ச்சர் பண்ணி அறுவடை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும் மழை ஜாஸ்தி பெஞ்சா? நிறைய சொன்னாங்க, வந்தாதான் வரும். அதுக்கு தோணுனாதான் வரும், இல்லைன்னா தோணுனா வராது. ஓகேவா? இங்க போட்டோமா? என் டப்பா குடு. இப்ப இது வந்து வெந்தயக்கீரை. இது இங்க போட போற இதுல போடு. இந்த குட்டியில வெந்தயம்லாம் நானே நிறைய போட்டு அறுவடை பார்த்துருக்கேன். இது வெந்தயக்கீரை எல்லாத்தையும் போட்டாச்சா? கொட்டாங்குச்சியில வைப்பேன் சின்ன வயசுல. பட் ரோஸ் இதெல்லாம் கொட்டாங்குச்சியில பட் ரோஸ் எல்லாம் வைப்பாங்கப்பா, அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இதையே வைப்பேன், ஏன்னா சயின்ஸுக்கு ஏதோ இதுக்கெல்லாம் கேட்பாங்க. அதனால நாங்க முளைப்பார கட்டுவோம்ல, கடுகு அதெல்லாம் முளைப்பார கட்டுவோம்ல. நீங்க அது நீங்க டெம்பிளுக்கு பண்ணுவீங்க, நான் வந்து ஸ்டடீஸ்க்கு பண்ணுவேன். நீ ஸ்டடீஸ்க்கு. அது எப்படிப்பா அது மேல மண்ணு போட்டு திருப்பி மூடுற? பொட்டச்சிக்கன்னு உள்ள வெளியில வருமா? இந்த ஏரியாவே மண்ணு செம்மண்ணு ஆக்கிட்ட பேர் நீ. ஆளாளுக்கு ஆகுறீங்கப்பா. அவனுங்க வந்து பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் ஆக்கினானுங்க, இப்ப நீ செம்மண் ஆக்குற. இப்ப தண்ணி தெளிக்க வேணாமா? மழையில அதுவே தெளிச்சு. சரிப்பா, அங்கக்கு வேணுமா மண்ணு? கொஞ்சம் வேணும், அது பாட்டே மாத்தணுங்க. இப்போ அங்கேருந்து நம்மளோட இது மணி பிளான்ட் பிச்சுன்னு வந்து இது இங்கே வைக்கணும்ப்பா. அந்த டப்பாவை எடுத்துக்கோப்பா. மணி பிளான்ட்டை தண்ணியில் போட்டு எடுத்துன்னு வந்துடலாம், எல்லாம் கட் பண்ணி. அது ஈரமாயிடுச்சு, மேலே போட்ட மண் ஈரமாயிடுச்சு. சரி, ஓகே, போதும், வா போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மரியாதை இல்லை, சரியா? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா, அதனால நம்ம அங்கே போயிட்டு நாளை வருவோம். ஓகே. நிறைய பேர் மௌலி வந்துட்டானான்னு கேட்டுனே இருந்தீங்க. மௌலி வந்துட்டான், ஆனால் இங்கே வரல ஃப்ரெண்ட்ஸ், சென்னை வரல. நேராக வந்து மோனா வீட்டில் ரீச் ஆயிருக்கான். அங்கே இருக்கான். அங்கேருந்து தான் நாளைக்கு கிளம்பி வருவான். இன்னைக்கு எர்லி மார்னிங் தான் வந்துட்டு ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு ஈவினிங் மேலே தான் இப்போ மோனா வீட்டுக்கே போய் ரீச் ஆயிருக்கான். இதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு அங்கேருந்து கிளம்புவான். ஓகேவா? இது நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, மௌலி ரீச் ஆயிட்டானா அப்படின்னு. பத்திரமா வந்து சேர்ந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு நம்ம இங்கே வந்தாச்சு. அந்த நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி இந்த நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஓகே, இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறோம். நாங்கள் நாளைக்கு போய் பார்க்குறோம், பூ பூத்துருக்குதா, செடி வளர்ந்துருக்குதா, என்ன இதுன்றது நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு போய் பார்த்துட்டு அந்த அப்டேட்டையும் உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள். அதை விட மிக முக்கியமான விஷயம் நாளைக்கு நடக்கும், அது அடுத்தடுத்த விலாகில் அப்படியே வரும். அந்த விலாகில் அப்படியே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மௌலி ஊர்லேருந்து தான் வரப்போகிறான். ஓகேங்களா? 1 by 1 வரும், சூப்பராக இருக்கும், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மகேஷ் ராஜா அப்படின்னு இருக்கும். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் இப்போ டெய்லி ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். போய் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை போய் பார்த்து கொஞ்சம் என்ன பண்ணணும், அதை சப்ஸ்கிரைபா ஓகே, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி இன்னைக்கு நானே எண்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு மெயின் காரணமே இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் as well as மாமா வித் பேபி மாவோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.